ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், எங்கள் சிக்கிடிக்காய் எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்களா? மேலே போயிடுச்சு. தம்பி தான் எட்டி பறிக்கிறான் பாருங்கள். நமக்கெல்லாம் இவ்வளோ உயரத்தில் பறிக்க முடியாது. நல்லா காய் விடுதுங்க. என்னென்னு நம்ம மருந்து அடிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்குது, நிறையா. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா பச்சை பட்டாணி. நமக்கு இது உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்திக்கு. பார்த்தீங்களா? இது மாதிரி ஃபுல்லாக நிறையா இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக அதே இமான் பறிக்கிறான் பாருங்கள். காட்டுடா. ஏதோ ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு சிக்கிடிக்காய் நிறையா இருக்குது பாருங்கள். மருந்தடிக்கலை. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா சாம்பல், அதை தான் நம்ம இது பண்ணுறோம். இல்லைன்னா பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு கரைசல் பண்ணி அடிச்சிடுது. நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக சாப்பிடணும். உடலுக்கு ஆரோக்கியம். இப்போல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க. வீட்டில் இப்படி ஒரு கொடி போட்டிங்கன்னா பாருங்கள், எங்கே வேற படர்ந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ ஃபுல்லாக உள்ளே பார்த்தா காயே பாருங்கள், உள்ளே இருக்கும் எல்லாம். அப்படியே எடுத்து நம்ம பறிக்கும் பொழுது ஃபுல்லாக காயே. மேலே எல்லாம் அங்கே பாருங்கள், நிறையா பார்த்து நிதானமாக பிக்கணும். அந்த லாஸ்ட்டு வேற பந்தல் மாதிரி போயிருக்கு பார்த்தீங்களா? நமக்கு வீட்டிலே ஒவ்வொரு காய்கறி கிடைக்கும் பாருங்கள். நம்ம வீட்டில் கொஞ்சம் இடமா இருந்தால் கூட ஒரு காய் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன இடம் இருந்தால் செடி வச்சு அதோட பயனை பெறுங்க. உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம பார்த்துக்கணும். சும்மா இருக்கிற நேரம் கொஞ்சம் பார்த்து இதை பராமரித்தா நிறைய காய்கள் கிடைக்கும். வீட்டில் இது பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 ஃப்ரெண்ட்ஸ்.